கெட்டிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மகேஷ் அஞ்சலி கவினுக்கு அனுப்பின எல்லா மெசேஜும் கேட்குறாங்க. அதில் கவினுக்கு அஞ்சலி நீ சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதை கேட்டதுமே மகேஷ் அப்போது அஞ்சலி என்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் அவரோட மனசாட்சி கண்டிப்பாக இது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருந்தா அஞ்சலி உங்ககிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பா, அவள் சொல்லலைன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால மகேஷ் ரொம்பவே குழம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் அஞ்சலி அந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இந்த மெசேஜ் எல்லாம் நாம் டெலீட் பண்ணிடலாம், அவர் பார்த்தாருன்னா தப்பாக நினைப்பாரு அப்படின்னு டெலீட் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் அஞ்சலி யோசிக்கிறாங்க, நான் ஏன் டெலீட் பண்ணணும், கவின் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, கண்டிப்பாக மகேஷ் இதை தப்பாலாம் எடுத்துக்க மாட்டார், அவனும் நானும் ரொம்ப க்ளோஸ், ஆனால் இப்போ அவன் என்கிட்ட பேசுறது கிடையாது, அதுக்கு சாட்சி இந்த மெசேஜஸ் மட்டும்தான், நான் டெலீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அஞ்சலி டெலீட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து கவினோட டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ண சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரி அவரும் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கேதர் பண்ணுறாங்க. கவினை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கவினுக்கும் அஞ்சலிக்கும் இடையில என்ன கால்லாம் போயிருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து கேட்குறாங்க. கால்ஸ் எல்லாம் நிறைய போகல சார், ஆனால் மெசேஜஸ் தான் நிறைய போயிருக்கு, நீங்கள் சொல்கிற இந்த ஆள் வந்துட்டு எக்ஸாம் கூட வந்து வரல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லிடுவாங்க, ஊர் என்ன, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு மொத்தத்தையும் சொல்கிறாங்க. அப்போ மகேஷ் வந்துட்டு லைவ் லொக்கேஷன் வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவங்களும் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து மகேஷ்க்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. அது கேட்டதுமே மகேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, நல்லா என்கிட்ட மாட்டினடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போது மகேஷ் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல அவங்க வந்து கை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவர் கை கொடுத்ததுக்காக வந்து அவர் போனதுக்கப்புறமா கையை வந்து நல்லா வந்து தொடச்சிடுறாரு டிஷ்யூ பேப்பர் வச்சு. அதுக்கப்புறம் மகேஷ் வந்துட்டு கவினை தேடி போகிறாரு. கவின் வந்து அவங்க மாமா பொண்ணு கூட ஒரு துணி கடைக்கு வந்து போயிருப்பார். அங்கே வந்து கரெக்டாக அந்த லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணி அந்த துணி கடைக்கு வந்து போயிடுறாரு. அங்கே வந்து கவின் வந்து உள்ளே நின்றுட்டு இருப்பாங்க. மகேஷ் வந்து உள்ளே வராரு. எல்லாம் முடிச்சுட்டு கவின் பில் போட்டுட்டு வெளியில் வராங்க. அப்போ தான் மகேஷ் வந்து உள்ளே வராரு. எல்லா இடத்தையும் தேடி பார்ப்பாரு, ஆனால் கவின் வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. சரின்னு கடை விட்டு மகேஷ் கீழே இறங்கி வராரு. அப்போது கவினோட ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு மகேஷ் வந்துட்டு இதுதான் கவினா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கவினோட ஃப்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டு வந்து பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க. அடித்து வந்து அவங்கள மொத்தமாக வந்து காலி பண்ணலான்னு மகேஷ் வந்து ட்ரை பண்ணுறாரு. ரொம்ப வந்து கவினோட அதுதான் கவின் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கவினோட ஃப்ரெண்டை வந்து அடின்னு பயங்கரமாக வந்து அவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிறாரு, பயங்கரமாக வந்து அடிக்கிறாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.